மனிதர்களிலும் ஜின்களிலும் உள்ள விரட்டப்பட்ட ஷைத்தானின் தீங்கை விட்டும் எங்கள் இறைவனே, உம்மிடமே நாங்கள் பாதுகாவல் தேடுகின்றோம். அத்தியாயம் 14. இப்ராஹிம். ஆயத்து 1 முதல் 25 வரை. அலீஃப் லாம் ரா. காண்பவற்றின் மீது சத்தியமாக. அல்லாஹ், அவன் ஒருவனைத் தவிர இறைவன் இல்லை. இவை வேதத்தின் ஞானங்களாகும். மனிதர்களை அவர்களுடைய இறைவனின் அனுமதியைக் கொண்டு இருள்களிலிருந்து வெளியேற்றி பிரகாசத்தின் பால் நீர் கொண்டு வருவதற்காக இதை நாமே உம்மீது இறக்கி அருளினோம். புகழுக்குரியவனும் வல்லமை மிக்கோனுமாகியவனின் பாதையில். அல்லாஹ் எத்தகையவன் என்றால், வானங்களில் உள்ளவையும் பூமியில் உள்ளவையும் அவனுக்கே. இன்னும் நிராகரிப்போருக்கு கடினமான வேதனையினால் பெரும் கேடுதான். இவர்கள் இறுதியை விட இவ்வுலக வாழ்வையே நேசிக்கின்றார்கள். அல்லாவின் வழியை விட்டும் தடுக்கின்றார்கள். அதை கோணலாக்க விரும்புகிறார்கள். இவர்கள் மிகவும் தூரமான வழிகேட்டிலேயே இருக்கின்றார்கள். ஒவ்வொரு தூதரையும் அவருடைய சமூகத்தாருக்கு அவர் விளக்கிக் கூறுவதற்காக அவருடைய தாய்மொழியிலேயே நாம் அனுப்பி வைத்தோம். அல்லாஹ் தான் நாடியோரை வழிகேட்டில் விட்டுவிடுகின்றான். தான் நாடியோருக்கு நேர் வழியையும் காண்பிக்கின்றான். அவன் மிகைத்தவனாகவும் ஞானமுடையவனாகவும் இருக்கின்றான். நிச்சயமாக நாம் மூசாவை நம்முடைய தெளிவான சான்றுகளை கொண்டு அனுப்பி வைத்து, நீர் உம்முடைய சமூகத்தினரை இருள்களிலிருந்து வெளியேற்றி பிரகாசத்தின் பால் கொண்டு வாரும். அல்லாவின் அருட்கொடைகளை அவர்களுக்கு நினைவூட்டுவீராக என்று கட்டளையிட்டோம். நிச்சயமாக இதில் பொறுமையுடையோர், நன்றி செலுத்துவோர் எல்லோருக்கும் படிப்பனைகள் இருக்கின்றன. மூசா தம் சமூகத்தாரிடம், ஃபிரௌனுடைய கூட்டத்தாரிடமிருந்து உங்களை காப்பாற்றிய போது அல்லாஹ் உங்களுக்கு புரிந்த அருட்கொடையை நினைத்து பாருங்கள். அவர்களோ உங்களை கொடிய வேதனையால் துன்புறுத்தியதுடன் உங்களுடைய ஆண் குழந்தைகளை கொலை செய்தும் உங்கள் பெண் மக்களை உயிருடன் விட்டும் இருந்தார்கள். இதில் உங்கள் இறைவனிடமிருந்து உங்களுக்கு மகத்தான சோதனை இருந்தது என்று கூறினார். நீங்கள் நன்றி செலுத்தினால் உங்களுக்கு நிச்சயமாக அதிகமாக்குவேன். நீங்கள் மாறு செய்தீர்களானால் நிச்சயமாக என்னுடைய வேதனை மிக கடுமையானதாக இருக்கும் என்று உங்களுக்கு இறைவன் அறிவித்ததையும். மேலும் மூசா, நீங்களும் பூமியிலுள்ள அனைவரும் சேர்ந்து மாறு செய்த போதிலும் நிச்சயமாக அல்லாஹ் தேவையற்றோனும் புகழுடையவனுமாக இருக்கிறான் என்றும் கூறினார். உங்களுக்கு முன் சென்று போன நூஹ், ஆது, சமூது ஆகியோரின் சமூகத்தாரின் செய்தியும் அவர்களுக்கு பின் வந்தவர்களுடைய செய்தியும் உங்களுக்கு வரவில்லையா? அவர்களை அல்லாஹ்வை தவிர எவரும் அறியார். அவர்களிடத்தில் அவர்களுடைய தூதர்கள் தெளிவான சான்றுகளை கொண்டு வந்தார்கள். தங்கள் கைகளை தங்கள் வாய்களின் பக்கம் கொண்டு சென்று, நீங்கள் எதை கொண்டு அனுப்பப்பட்டிருக்கின்றீர்களோ அதை நிச்சயமாக நாங்கள் நிராகரிக்கின்றோம். அன்றியும் நீங்கள் எங்களை எதன் பால் அழைக்கின்றீர்களோ அதை பற்றியும் நாங்கள் பெரும் சந்தேகத்தில் இருக்கிறோம் என்று கூறினார்கள். அதற்கு அவர்களுடைய தூதர்கள், வானங்களையும் பூமியையும் படைத்த அல்லாஹ்வை பற்றிய சந்தேகம்? அவன் உங்களுடைய பாவங்களை மன்னிப்பதற்காக உங்களை அழைக்கின்றான். ஒரு குறிப்பிட்ட தவணை வரை உங்களுக்கு அவகாசம் அளிக்கின்றான் என்று கூறினார்கள். அவர்கள், நீங்கள் எங்களைப் போன்ற மனிதர்களே அன்றி இல்லை.
எங்களுடைய மூதாதையர்கள் வணங்கிக் கொண்டிருந்தவற்றை விட்டும் எங்களை தடுக்கவா நீங்கள் விரும்புகிறீர்கள்? அப்படியானால் எங்களுக்கு தெளிவான ஆதாரங்களை கொண்டு வாருங்கள் என கூறினார்கள். அவர்களிடம் வந்த தூதர்கள் அவர்களை நோக்கி, நாங்கள் உங்களைப் போன்ற மனிதர்களே அல்லாமல் வேறில்லை. எனினும் அல்லாஹ் தம் அடியார்களில் தான் நாடியவர் மீது அருள் புரிகின்றான். அல்லாவின் அனுமதியின்றி நாங்கள் உங்களிடம் எந்த ஓர் ஆதாரத்தையும் கொண்டு வருவதற்கில்லை. இன்னும் நம்பிக்கை வைப்போர் அல்லாவின் மீது உறுதியாக பொறுப்பேற்படுத்தட்டும் என்று கூறினார்கள். அல்லாவின் மீதே நாங்கள் பொறுப்பேற்படுத்தாமல் இருக்க எங்களுக்கு என்ன? நிச்சயமாக அவன்தான் வழிகளையும் எங்களுக்கு காட்டினான். நீங்கள் எங்களுக்கு கொடுக்கும் துன்பத்தை நிச்சயமாக நாங்கள் பொறுத்துக் கொள்வோம். உறுதியாக நம்பிக்கை வைப்போர் அல்லாவின் மீதே பொறுப்பேற்படுத்தட்டும். நிராகரிப்பவர்கள் அவர்களுடைய தூதர்களை நோக்கி, நிச்சயமாக நாங்கள் உங்களை எங்கள் பூமியிலிருந்து வெளியேற்றி விடுவோம், அல்லது நீங்கள் எங்கள் வழிக்கு திரும்பிவிட வேண்டும் என்று கூறினார்கள். அப்போது நிச்சயமாக நாம் இந்த அநியாயக்காரர்களை அழித்து விடுவோம் என்று அவர்களின் இறைவன் அவர்களுக்கு அறிவித்தான். நிச்சயமாக நாம் உங்களை அவர்களுக்கு பின் இப்பூமியில் குடியேற்றுவோம். இது என் முன் நிற்பதை அஞ்சியும் என் எச்சரிக்கையை அஞ்சி நடப்பவருக்கும் ஆகும். ஆகவே அவர்கள் அல்லாவின் உதவியை நாடினார்கள். பிடிவாதக்கார வம்பன் ஒவ்வொருவனும் அழிவை அடைந்தான். அவனுக்கு பின்னால் நரகம்தான். இன்னும் அவனுக்கு சீல் நீரே குடிக்க கொடுக்கப்படும். அதை அவன் சிறிது சிறிதாக விழுங்குவான். எனினும் அது அவன் தொண்டையில் எளிதில் இறங்காது. ஒவ்வொரு திசையிலிருந்தும் அவனுக்கு மரணம் வந்து கொண்டிருக்கும். எனினும் அவன் இறந்து விடுபவனும் அல்லன். அன்றியும் பின்னர் அவனுக்கு கொடிய வேதனையும் உண்டு. எவர்கள் தங்களுடைய இறைவனை நிராகரிக்கின்றார்களோ அவர்களுக்கு உதாரணமாவது அவர்களுடைய செயல்கள் சாம்பல் போன்றவை. புயல் காற்று கடினமாக வீசும் நாளில் அச்சாம்பலை காற்று அடித்துக் கொண்டு போய் விடுகிறது. தாங்கள் சம்பாதித்த பொருட்களில் எதன் மீதும் அவர்களுக்கு அதிகாரம் இராது. இதுவே வெகு தூரமான வழிகேடாகும். நிச்சயமாக அல்லாஹ் வானங்களையும் பூமியையும் உண்மையை கொண்டே படைத்திருக்கின்றான் என்பதை நீர் பார்க்கவில்லையா? அவன் நாடினால் உங்களை போக்கிவிட்டு புதியதொரு படைப்பை கொண்டு வருவான். இன்னும் இது அல்லாஹ்வுக்கு கடினமானதும் அல்ல. அன்றியும் அனைவரும் அல்லாஹ்வின் முன் நிற்பார்கள். அப்போது பலகீனமாக இருந்தவர்கள் பெருமை அடித்துக் கொண்டிருந்தவர்களை நோக்கி, நிச்சயமாக நாங்கள் உங்களை பின்தொடர்பவர்களாக இருந்தோம். இப்போது நீங்கள் அல்லாஹ்வின் வேதனையிலிருந்து எதையேனும் எங்களை விட்டு தடுக்க முடியுமா என்று கேட்பார்கள். அவர்கள், அல்லாஹ் எங்களுக்கு வழியை காட்டினால் நாங்கள் அவ்வழியை உங்களுக்கு காட்டுவோம். நாம் பதறி கலங்கினாலும் அல்லது பொறுமையாக இருந்தாலும் நமக்கு ஒன்றுதான், வேறு புகலிடம் நமக்கு இல்லை என்று கூறுவார்கள். தீர்ப்பு கூறப்பெற்றதும் ஷைத்தான், நிச்சயமாக அல்லாஹ் உங்களுக்கு உண்மையான வாக்குறுதியையே வாக்குறுதி அளித்தான். நானும் உங்களுக்கு வாக்குறுதி அளித்திருந்தேன். ஆனால் நான் உங்களுக்கு கொடுத்த வாக்கில் மாறு செய்துவிட்டேன். நான் உங்களை அழைத்தேன். அப்போது நீங்கள் என் அழைப்பினை ஏற்றுக்கொண்டீர்கள் என்பதை தவிர எனக்கு உங்கள் மீது எந்த அதிகாரமும் இருந்ததில்லை. ஆகவே நீங்கள் என்னை நிந்திக்காதீர்கள். உங்களையே நீங்கள் நிந்தித்துக் கொள்ளுங்கள். உங்களை நான் காப்பாற்றுபவன் இல்லை.
நீங்கள் என்னை காப்பாற்றுகிறவர்கள் அல்லர். நீங்கள் முன்னால் என்னை இணையாக்கிக் கொண்டிருந்ததையும் நிச்சயமாக நான் நிராகரித்து விட்டேன். நிச்சயமாக அக்கிரமக்காரர்களுக்கு நோவினை மிக்க வேதனை உண்டு என்று கூறுவான். இன்னும் எவர் நம்பிக்கை கொண்டு நற்செயல்கள் செய்திருக்கின்றார்களோ அவர்கள் சுவனபதிகளில் புகுத்தப்படுவார்கள். அவற்றின் கீழே ஆறுகள் ஓடிக்கொண்டிருக்கும். தங்கள் இறைவனுடைய அனுமதியை கொண்டு அவர்கள் என்றென்றும் அவற்றில் தங்கியிருப்பார்கள். அங்கு அவர்களுடைய வெகுமதியானது சாந்தமும் சமாதானமும் உண்டாவதாக என்பதாகும். நேர்மையான வாக்குகளுக்கு அல்லாஹ் எவ்வாறு உதாரணம் கூறுகிறான் என்பதை நீர் கவனிக்கவில்லையா? அது மனமிக்க ஒரு நன்மரத்தை போன்றது. அதனுடைய வேர்கள் பதிந்ததாகவும் அதன் கிளைகள் வானலாவியும் இருக்கும். அந்த மரம் தன்னுடைய இறைவனின் அனுமதியை கொண்டு எக்காலமும் தன்னுடைய கனிகளை கொடுத்து கொண்டே இருக்கிறது. மக்கள் நல் உணர்வு பெறும் பொருட்டு அல்லாஹ் உதாரணங்களை கூறுகின்றான். அல்ஹம்துலில்லாஹ்.